இந்த கொஷின் 2025ல நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின், ஸ்பெஷல் காம்படேட்டிவ் எக்ஸாமில். சோர்ஸ் புக் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 5ல கேட்டிருக்காங்க. இது வந்து யூனிட் 6 கீழே வரும். ஸோ கொஷின் என்ன, மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தமிழ் மன்னன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் எந்த அரசரோட பெயர் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுஞ்செழியன் அப்படிங்கிற அரசரோட பெயர் குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி கிடையாது, கிமு. இது வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி வந்த நியூஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே தமிழ் பிராமி கல்வெட்டுக்கு ரிலேட்டடான ஒரு கொஷின் தான் பார்க்கலாம். எகிப்து நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 20 கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் உள்ளன. அதில் சிகைக்கொற்றன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 8 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு 5 கல்லறைகளை. சிகைக்கொற்றன் வர கண்டான் அப்படிங்கிற லைன் மட்டும் அதில் பொறிச்சு வச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பழங்கால சங்ககால தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரியுது. புக்கில் இருக்கிற மற்ற ஃபேக்சுவல் டேட்டாஸும் பார்த்துடலாம். சங்க இலக்கியமான மதுரை காஞ்சியில் மற்ற சங்ககால பாண்டிய மன்னர்களை பற்றியும் குறிப்பு சொல்லியிருக்காங்க. யாருன்னா, முதுகுடுமி பெருவழுதியும் அடுத்து தலையாங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றியும் கூறியிருக்காங்க. இதில் முதுகுடுமி பெருவழுதி மன்னரர் வந்துட்டு பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் அப்படிங்கிறது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேத வேள்விகள் சடங்களோட நினைவாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புராண கதைகளை பொறிச்ச நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. தலையாங்கானத்து போரில் வெற்றி பெற்ற பாண்டிய நெடுஞ்செழியனை கொற்கையின் தலைவனாகவும் பரதவர்களின் தலைவனாகவும் போற்றுறாங்க. பாண்டியர்கள் மதுரையை மையமா வச்சு ஆட்சி செஞ்சாங்க. அவங்களோட முக்கியமான துறைமுகம் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை. பெரிப்ளப்ஸ் குறிப்புகள்ல கொற்கையை கொள்கொய் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியர்களோட சின்னம் பார்த்தீங்கன்னா மீன். பாண்டியர்களோட நாணயத்துல ஒரு பக்கம் யானையோட வடிவமும் இன்னொரு பக்கம் மீனோட உருவமும் பொறிச்சிருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.